ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 20,000. ஆமாங்க, 20,000க்கு குறைவா உள்ள சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணணும், இல்லை மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னாவே நல்ல மொபைல் தான் வேணுங்க. அதாவது பேட்டரி லைஃப், கேமரா குவாலிட்டி, ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். அது மாதிரி பெஸ்ட் மொபைல்ஸ் ஒரு 5 பற்றி பார்க்கலாங்க. 5G மொபைல் 5மே சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நான் சொல்கிற எல்லா மொபைலுமே வெறித்தனமாக இருக்குங்க. அதை நீங்கள் கேம் ப்ளே பண்ணணுன்னாலும் சரி, இல்லை நார்மல் யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கேமரா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், இல்லை நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும்னாலுமே 5 மொபைலும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாதுங்க. வெறித்தனமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னா OnePlus Nord CE3 Lite. இது ஒரு 5G மொபைலுங்க. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 18,000 வருதுங்க. ஆமாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா, பிரைமரி கேமரா, அது பேக் கேமரா வந்து 108 MP மெகா பிக்சலோட மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. கேமரா வைஸ் டீசெண்டாக இருக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வைஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குங்க. அடுத்து 5000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பேட்டரி நல்லாவே இருக்குதுங்க. கூடவே இது வந்து 8GB ரேம் வேரியண்ட்டில் வருது. கூடவே 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுது. இது LPDDR4 வருதுங்க. கூடவே திக்னஸ் வந்து 8.3 mm கொடுக்குறாங்க. இது வந்து ஏப்ரல் 2000 போன லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு. அடுத்து இந்த வருஷம் வந்து OnePlus Nord CE4 வருதுன்னு நினைக்கிறேன். லைட் அது வருதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் தான். இது ஆண்ட்ராய்ட் 8ல ரன் ஆகுது. 5G மொபைல். இதோட ப்ராசஸ் Snapdragon 695 ப்ராசஸ். இது நார்மல் யூசேஜுக்கு ஓகே. கேம் நார்மலாக விளையாடுவேன்னா ஓகே. இல்லை டே டு டே டெய்லி விளையாடுவேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்காதுங்க. இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும். அது நம்ம செக்மெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஆக மொத்தம் இந்த மொபைல் எப்படி இருக்குன்னா, உங்கள் நார்மல் யூசேஜுக்கு ஓகே. நான் ஒரு பெரியவர், இல்லை அதிகமாக கேம் விளையாட மாட்டேன், இல்லை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஓகேவா இருக்குது, நல்ல மொபைல். ஆனால் கேம் விளையாடுவேன், இல்லை இன்னும் நல்லா பெட்டராக நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இது தேவையில்லைங்க. இன்னும் நல்ல மொபைலாக இருக்குது. இது வந்து OnePlus நல்ல மொபைல் வேணுங்க. இந்த மொபைல் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்டர் 20Kல. அடுத்து நான் பார்க்க போகிறது Moto Edge 40 நியூ. இது நார்மலாக இருக்கும்போது ப்ரைஸ் 21,000, ஆஃபரில் 20,000க்கு வருங்க. இது ஒரு நல்ல மொபைல், 5G மொபைல்னு சொல்லாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரீஃப்ரெஷோட கொடுக்குறாங்க. நல்லா ரீஃப்ரெஷ் நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அடுத்து 50 MP டுவல் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 32 MPக்கான செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வைஸ் ஒரு டீசெண்டாக நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அதாவது நல்லா யூசேஜ் லேக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. சரிங்களா. எல்லா மொபைலும் நான் காமனாக இருக்கிறது 5000 mAh பேட்டரி எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் தான் இதுவும் இருக்குது. இதோட வேரியன்ட் 8GB ரேம் வேரியன்ட் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருதுங்க. பார்த்தீங்களா, அதுதாங்க பேசிக். இது இப்போ நார்மலாக ப்ரைஸ் வந்து 21,000 இருக்குது இந்த மொபைலுக்கு. இல்லை ஆஃபர் ஈவெண்ட் ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா நம்ம 20,000 அந்த ரேஞ்சில் வருங்க. நம்ம சேனல்லே ஃப்ளிப்கார்ட்டில் எப்பப்போ ஆஃபர் ஈவெண்ட் வருதோ நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்தால் தெரியுங்க. இதோட ப்ராசஸ் Dimensity 7030 ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஹெவியாக விளையாட முடியாது, ஆனால் நல்ல ப்ராசஸ். அதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குதுங்க. MediaTek Dimensity 7000 ப்ராசஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அது Snapdragon 778 அந்த ப்ராசஸ் பக்கமாக வருங்க. சரிங்களா. அப்புறம் அதெல்லாம் டிஸ்பிளேவும் இருக்குது, பேட்டரியும் இருக்குது, ப்ராசஸ் நல்லாவே இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கேமராவும் ஒரு டீசெண்டாக இருக்குது. இது ஒரு நார்மல் யூசேஜ் கரெக்டு. ப்ரைஸில் ஆஃபரில் கண்டிப்பாக 20,000 வருங்க. அப்போ வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்தது iQOO Z7. சரிங்களா. இது ஒரு 5G மொபைலுங்க. iQOO Z7 Pro வந்து 25,000. இது Z7 மட்டுங்க. இது AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19Hz ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. ஓகேவா இருக்குது. சரிங்களா. அடுத்து 1030 நைட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது வந்து டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக, அதை விட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராகவே இருக்குது. அடுத்தது 64 MPக்கான டூயல் கேமரா கொடுக்குறாங்க. அடுத்து 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. கேமரா நல்லாவே இருக்குது. அடுத்தது 4500 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃபு டீசெண்டாக இருக்குங்க. அதாவது 1 டே ஃபுல்லாக வருங்க. இதோட ப்ராசஸ் பற்றி பார்த்துலாங்க. MediaTek Dimensity 920 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்குது ப்ராசஸ். இதோட ரேம் வந்து 6GB ரேம் வேரியண்ட்டில் வருதுங்க. கூட ஸ்டோரேஜ் வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுதுங்க.
இதோட லான்ச் டேட் வந்து மார்ச் மாதம் போன மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணால் ஜெட் 8 வருங்க. அடுத்த மாதம் வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் பெட்டராக வேணும்னா இந்த வெயிட் பண்ணுங்க, அடுத்த மாதம் வருங்க. இது ஆண்ட்ராய்ட் 13 ரன் ஆகுது. இது 5G மொபைலுங்க. சரிங்களா? இது வந்து இதுலேயும் இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஆஃபர்லாம் விடுவாங்க. ஆஃபர் வரும்போது செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரெட்மி நோட் 12 ப்ரோ. இது லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு. நான் போன டைம் லான்ச் ஆகும்போது 23,000 ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ கம்மியாயிடுச்சுங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுதுங்க. நல்லாவே இருக்குதுங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேல 120 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட்ல வரப்போகும்போது இது நல்லாவே இருக்குதுங்க. கூடவே 50 MP அதாவது சோனி ஐமேக்ஸ் சென்சாரோட கொடுக்கறதுனால கேமரா நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல டீசென்ட்டான கேமரா, அதாவது டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கேமரா பேக் கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்ல டீசென்ட்டா இருக்குது. கூடவே 5000 mAh பேட்டரி எல்லா மொபைல் இருக்கிறப்ப இதுலயுமே இருக்குதுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரியும் நல்லாவே இருக்குதுங்க. இதோட 6GB RAM வேரியண்ட்ல வருது. 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வரும்போது 19 ரேஞ்சில் வருதுங்க ப்ரைஸு. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 1080 ப்ராசஸ் சொல்றாங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா ப்ரைஸ் 24,000 இருந்துச்சு. இப்போ டவுன் ஆகி 20,000க்கு இருக்கிறதுனால நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. இது லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு. அதனால தான் இப்போ ரெட்மி நோட் 13 ப்ரோ வந்துருக்குது. அதோட ப்ரைஸ் 23,000. அடுத்த வருஷம் வரும்போது அது 20,000க்குள்ள வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இந்த மொபைல் நல்லாவே இருக்குங்க. அதாவது ப்ராசஸும் இருக்குது. அதேபோல டிஸ்பிளேவும் இருக்குது. கேமராவும் டீசென்ட்டா இருக்கு. பேட்டரியும் நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜா இருக்குது. இல்ல எனக்கு ஒரு இன்னும் 5,000 பரவாயில்ல அப்படின்னா ரெட்மி நோட் 13 இருக்குது. இல்ல ரியல்மி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கறதுனா பாருங்க. ஆனா இந்த மொபைல் இந்த பிரைஸ் ஓகேவா இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்த பார்க்க போற மொபைல் என்னன்னா போக்கோ X6. ஆமாங்க. X6 ப்ரோ இருக்குது. அது 25,000 ரேஞ்சில வருது. இது போக்கோ X6 ரீசென்ட்டா லான்ச் ஆச்சு. இதோட டிஸ்பிளே பத்தி பார்த்தலாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. நல்லா டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் 64 எம்பிக்கான பிரைமரி கேமரா. பேக்ல வந்து 64 எம்பி கொடுக்குறாங்க. 8 எம்பி அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. பேக் கேமரா நல்லாவே இருக்குது. நல்லா ஓஎஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் ஆகுது. அதே போல் டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குதுங்க. 5100 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரியும் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 7X Gen 2 கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லாவே இருக்குங்க. நீங்க கேம் விளையாடணும்னா தாராளமா இந்த மொபைல் வாங்கலாங்க. அண்டர் 20Kல இது பெஸ்ட் மொபைலுங்க. அது ப்ராசஸும் இருக்குது, பேட்டரியும் இருக்குது, கூடவே கேமராவும் டீசென்ட்டாவே இருக்கு. அதே போல நம்மளுக்கு டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்கு, ஸ்மூத்தாவே இருக்குது. அடுத்தது இது வந்து ரீசென்ட்டா லான்ச் ஆச்சு. ஆண்ட்ராய்ட் 13ல ரன் ஆகுது. இதோட டிராபேக் என்னன்னா மதர் போர்டு இஷ்யூ வருது. ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்களே 1 வருஷத்துக்கான வாரண்டி குடுக்குறாங்க. அந்த மதர் போர்டுக்கு வாரண்டி குடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களே ரீப்ளேஸ்மென்ட்க்கு குடுப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டா தெரியுது. உங்க ஃபேவரைட் மொபைல் என்னன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் பாத்துங்க. நீங்க கேம் விளையாடணும் அப்படின்னா தாராளமா போக்கோ X6 எடுக்கலாங்க. இல்ல ரெட்மி 12 ப்ரோ எடுக்கலாம். அதுல இல்லைன்னா மோட்டோ H40 நியூ எடுக்கலாம். இந்த 3 மொபைல் பெஸ்ட்டா இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த 3ல எது பெஸ்ட்ன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த 3ல பிக் பண்ணலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கு. ரெட்மி 12 ப்ரோ வந்து கேம் விளையாடுறதுக்கு நல்ல ப்ராசஸர்லாம் நல்லாவே இருக்குது. அதே மோட்டோ H40 நல்லாவே இருக்குது. எ போக்கோ X6ம் நல்லாவே இருக்குது. நல்லா கேம் பவர்ஃபுல்லாவே இருக்குது. உங்க ஃபேவரைட் மொபைல் என்னன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இதே போல பெஸ்ட் மொபைல் அண்டர் 15,000, 20,000, 10,000 அப்படின்னு சொல்லி தனித்தனி வீடியோ போட்டுருக்கு. அதே Flipkart, Amazonல ஆஃபர் வந்தா நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்குதுங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.